இந்த பிரச்சனை தான் நிறைய பேருக்கு ஒரு கடன் பிரச்சனையாகவே இருக்குது. கடைசி வரைக்குமே கடன் மேலே கடன் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். நல்லா சம்பாதிப்பாங்க, பெரிய ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க, பணத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கேற்றபடி செலவு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால சமாளிக்கவும் முடியாது. ஏன்னா வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பணம் தேவைப்படுது, எக்கச்சக்கமான கடன் இருக்கிறதுனால சமாளிக்க முடியாமல் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கடன்லேருந்து வெளியே வரதுக்காக நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு லோன் கிடைக்க மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ முயற்சிகள் செஞ்சாலும் அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்க மாட்டுது. ஏதோ ஒரு 1000 2000 இருந்தாலும் பரவாயில்லைங்க, அல்லது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருந்தால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சத்துக்கிட்டே இந்த கடன் இருக்குது. பெரிய கடனாக இருக்கிறதுனால யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ள பயப்படுறாங்க. இந்த கடன் எப்படி வந்துச்சுன்னு நிறைய விஷயங்கள கேட்குறாங்க. எல்லா கதையும் கேட்டு முடிச்சுட்டு ஓ அப்படியாப்பா பார்த்துக்கலாம்ப்பா சொல்லிட்டு போயிடறாங்களே தவிர நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டுறாங்க. என்ன பண்ணுறதே தெரியல, வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை, ரொம்ப சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே லோனை பற்றியோ அல்லது லோன் சம்மந்தமான ஒரு வீடியோ இது கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு பணம் தேவைப்படுது, ஒரு லோன் தேவைப்படுதுன்னா அதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே சோர்ந்து போய் இருக்கிறவங்க, இதுக்கு மேலே எனக்கு வாய்ப்பே கிடையாது, டெட் எண்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ்னு ஒன்று இருந்தால், ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு, அந்த லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. உங்களுக்கு உண்மையாகவே என்ன தேவைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காலேஜ் போகிற பையன் தன்னுடைய அப்பா கிட்ட ஒரு பைக் கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாரு வாங்கி தரேன், ஆனால் இந்த பைக்கு மட்டுமே உனக்கு போதுமானு கேட்குறாரு. அவன் போதும் டேடி சொல்கிறான். அவங்க அப்பா என்ன பண்ணார், அந்த பைக்கை ஒரு வாரத்தில் வாங்கி அவன் கையில் கொடுக்குறாரு. அந்த பைக்கை ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பிறகு அந்த பையன் ஒரு நாள் வண்டி ஓட்டுறான். அடுத்த நாள் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அவங்க அப்பாட்ட கேட்குறான், ஏன் பைக் ஸ்டார்ட் ஆகலை, நல்லா செக் பண்ணி பார்ப்பான்போது பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் இல்லாதுன்னா அவங்க அப்பாட்ட கேட்குறான், என்னப்பா பெட்ரோல் இல்லை, பைக் மட்டும் கொடுத்தா அப்படி, பெட்ரோல் இல்லை காசு கொடுங்கன்னு போது அவங்க அப்பா சொன்னார், நீ என்ன கேட்டியோ நான் உனக்கு கொடுத்துட்டேன், ஆனால் நீ பெட்ரோல் நீ கேட்கல, உன் பைக்கு கேட்ட வாங்கி கொடுத்துட்டேன், ஆனால் நீ பெட்ரோல் கேட்காது உன்னுடைய பிரச்சனை. ஸோ அடுத்த 10 வருஷத்துக்கு அதுக்கு பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டணுமா, நீ வண்டி தள்ளிட்டு போறியோ அது உன்னுடைய வண்டி, நீ முடிவு பண்ணிக்கோ அப்படி சொல்லும்பொழுது அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்து வந்துடும். சில நேரத்தில் இது எனக்கு ரொம்ப முக்கியம், நமக்கு தெரியும் தேவைப்படும், ஆனால் அது மட்டுமே முக்கியமா அப்படி கேட்கும்பொழுது தான் பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். எனக்கு ஒரு 10 லட்சம் போதுங்க, அல்லது ஒரு 20 லட்சம் போதுங்க, நான் வாழ்க்கையை சமாளிச்சிடுவேங்க, அதுக்கப்புறமா நான் ரன் பண்ணிவிடுவேன், இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்தால் போதும், இந்த வார்த்தையை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் வந்தால் கூட அந்த பணம் இப்படி வந்துட்டு அப்படி போயிடும். ஒரு 10 லட்சம் கேட்டிருப்பீங்க வரும், ஆனால் அது உண்மையாகவே உங்களை பூர்த்தி செய்யாது. அந்த நிமிஷத்துக்கு அந்த கடன் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் கடன் உருவாயிடும். டீட்டெயில்டு வேணுங்க. ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம், உதாரணத்துக்கு இங்கேருந்து ஒரு மைசூர் போகிறோன்னு வச்சுக்கிங்களேன். மைசூர் போகிறதுக்கு காரு அல்லது பைக்கு எப்படி வேணால் நம்ம போகலாம். ஸோ நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்க, அதுக்கு ஒரு மேப்பு போட்டு இங்கேருந்து நான் மைசூர் போகிறதுக்கு எங்கே போகணும், அங்கேருந்து எங்கே தங்கணும், ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ எங்கே தங்கணும், என்ன சாப்பிட்ணும், எல்லாத்தையும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ஒரு 4 நாளுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்ட பிறகு தான் அந்த டூரே நம்ம பிளான் பண்ணுவோம். சாதாரண ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம இவ்வளோ பிளான் பண்ணும்பொழுது நம்ம எதிர்காலத்துக்காக நம்ம என்ன பிளான் பண்ணுறோம். எதிர்காலத்துனா நான் வேலை கிடச்சா போதும், கல்யாணம் ஆனால் போதும், இப்படி தான் நம்ம போதும் போதுன்ற வார்த்தையோடு நிறுத்திடுமே தவிர அதுக்கப்புறம் உங்களோட பிளான் என்ன, என்னுடைய கடன் இது அடைஞ்சா போதுன்னு நினைக்கிறீங்களா, அடைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க. இந்த வார்த்தையை கேட்கும்பொழுது முதல்ல அடையட்டும், அதுக்கப்புறமா அதை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லும்போது தான் அங்கே தான் நம்ம ஸ்டக் ஆகுறோம், நம்ம மாட்டிக்கிறோம். இந்த பிரச்சனை தான் நிறைய பேருக்கு ஒரு கடன் பிரச்சனையாகவே இருக்குது. கடைசி வரைக்குமே கடன் மேலே கடன் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். நல்லா சம்பாதிப்பாங்க, பெரிய ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க, பணத்தை வச்சுருப்பாங்க, ஆனால் அதுக்கேற்றபடி செலவு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால சமாளிக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க கேட்டது கிடச்சிருச்சு, பட் அதை இதுதான் முடிவு பண்ணதுனால தான் பிரச்சனையே. ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்ன வேணுன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல வரேன். ஸோ சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு வேளை எனக்கு இது போதுன்னு நினச்சிங்கன்னா அப்படி நினைக்காதீங்க. அதனால தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பண வரவுகளும் தடுத்து நிற்கப்பட்டுறது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன கேட்குறீங்க, நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்க, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, என்ன விதமான விண்ணப்பங்களை கடவுளுக்கு முன்பாக வைக்கிறீங்கன்றது தெளிவு வேணும். நீங்கள் அப்படி கேட்டால் தான் அது கேட்ட பதில் வரும். எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஒரு ஃபோனை ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து விடுறாங்கன்னா அந்த ஃபோனில் எல்லாமே இம்பில்டாக இருக்கும். அது பேட்ரி ஆனாலும் சரி,
அது சார்ஜர் ஆனாலும் சரி, சேட்டலைட் கனெக்ஷன்ஸ்க்கு உண்டான அனைத்து எக்யூப்மெண்ட்டும் இருக்கும். சிம்மு தான் நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ எல்லாமே இம்புல்ட் ஆகிடுது, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வெளிவருது. த சேம் திங் ஒரு குழந்தை ஒரு பூமியில் வரும்பொழுது அவனுக்குள்ள 99% எல்லா விதமான ப்ரொடக்டிவான எல்லா நாலேஜும் அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் உள்ளே வைத்து தான் கடவுள் அனுப்புகிறார். ஆனால் அந்த குழந்தைக்கு முக்கியமாக கடவுள் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா சிந்தை. இந்த சிந்தை தான் வளர 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 அவங்களுக்கு என்னவா ஆக போகிறீங்கன்ற கேட்குறோம் நம்ம. ஸோ நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்தையை தூண்டுறது. இது சிந்தையில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தேடி வரும், உங்களை கண்டடையும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். கடவுள் தான் எல்லாமே தெரியுமே, அது அவர் கொடுக்க மாட்டாரா? அப்படி கிடையாது. கடவுள் எல்லாமே கொடுப்பார். ஆனால் நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் அது சீக்கிரமாக நமக்கு வந்துடும். உங்களுக்கு இப்போயே வேணும்னா, உங்களுக்கு தேவைகள் இப்போயே சந்திக்கப்படணும்னா அதுக்கேற்றபடி உங்களுடைய சிந்தனையை நீங்கள் விரிவாக்கி படமாக உருவாக்குங்கள் சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நிறைய புத்தகங்கள் தான் சொல்லி எடுத்திருக்கேன். அதாவது நிறைய விதமான எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையிலும் அது நடந்ததுன்னு தான் சொல்லியிருக்கேன். சொல்லத்துலாம் கரெக்டு. ஆனால் நான் அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொன்னால் என்ன சிரிக்கிறாங்க, எல்லோரும் கேலி பண்ணுறாங்க. பைத்தியமா நீ அதெல்லாம் எதிர்பார்த்து எப்படி கணக்கு போட்டுட்ருக்க சொல்கிறாங்க. அப்படி சொன்னிங்கன்னா, நம்ம நாட்டு பிரதமர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு காலத்தில் என்ன வேலை செஞ்சார் நல்லாவே தெரியும். ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய கல்ச்சர் மீட்டிங்கில் போகும்போது குழந்தை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்போ பிரதமர் ஆகணும்னு விரும்புனீங்க கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னார், என்னுடைய வாலிப வயசுலேயே என்னோட 18வது வயசுலேயே நான் வந்து பிரதமர் ஆகணும்னு விரும்பிட்டேன் அப்படி சொன்னார். ஸோ பார்த்தீங்க, அப்போ விரும்பினதே இவர் அடைஞ்சிட்டார். ஸோ அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு பிரதமர் ஆகத்தும் சரி, சம்பந்தமே நடக்காத ஒரு நேரத்துலையும் அவர் நம்பினதால் அது ஆகிட்டாங்க. அதுபோல் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். எதை நம்ம விரும்புகிறோமோ அந்த விருப்பத்தில் தொடர்ச்சி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அந்த தொடர்ச்சியில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் தொடர்ந்து அதை நம்பணும்னு சொல்கிறேன். ஸோ அது கிடைக்க வரைக்கும் நம்பணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது நம்மை தேடி வரும். கடனோடு நம்ம இருக்கும்பொழுது கடனை பற்றிய பயம்தான் இருக்கும். இந்த கடன் உங்களோடது கிடையாது, இந்த பிரச்சனையில் கடன் உங்களோட இருக்காருன்னு போது உங்களுக்கு தைரியம் வந்துடும். இந்த தைரியத்தோடு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா, இது ஒரு மேட்டரே கிடையாது, அடுத்தது என் ஃப்யூச்சர் அப்படி இருக்க போகுதுன்றது நீங்கள் விரிவாக்கி உங்கள் சிந்தனையில் கொண்டு வரும்பொழுது இந்த கடன் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க, அதுக்கேற்றபடி தான் வண்டி ஓடும். ஒரு ஏரோப்ளைன் ஆட்டோ பைலட் ஆகுறதுக்கான முக்கியமான விஷயம் அது எங்கே போகுதுன்றது ப்ரோக்ராம் பண்ணுறதுனால தான் ஆட்டோ பைலட்டாக போகுது. ஒரு மேப்பு போகிறோன்னா கூகுள் பேல மேப்பை ஆன் வச்சுட்டோன்னா இப்படி போ அப்படி போ இப்படி போன்னு வழி சொல்லுது இல்லையா, இதுவும் ப்ரோக்ராமில் தான். ஸோ ஒரு பையன் ஒரு +2 படித்து டாக்டர் ஆகணும்னா என்ன ஆகணுன்றது அவன் 10th +2 முடிவு பண்ணால் தான் டாக்டர் ஆக முடியும். ஸோ இதுவும் ஒரு ப்ரோக்ராம் விஷயம். இது எல்லாமே உங்களோட சிந்தையிலேருந்து தான் நடக்குது, உங்கள் மனசுலேருந்து தான் நடக்குது, உங்கள் எண்ணம் போல் தான் எல்லாமே நடக்கும். உங்களோட எதிர்காலம் உங்களுக்கு தெரிஞ்சு விட்டாவே போதும், நீங்கள் இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு வாரத்தில் உங்களுக்கு பணம் வந்துடும் தெரிஞ்சிருந்தால் இது போல் உட்காந்துட்டு இருப்பீங்களா? கிடையாதுல்ல. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு நிம்மதியாக இருப்பீங்க இல்லையா? அதுதான் சொல்கிறேன். உண்மையாகவே ஒரு வாரத்தில் உங்கள் கடன் அடைஞ்சிடும்னா அதை நீங்கள் நம்பணும், எதிர்பார்க்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் எந்த விதமான பண தேவைகளாக இருந்தாலும் சரி, ஒருவேளை குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான தேவைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் நன்றாக இருப்பதை போன்றும் எதை விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அசை போடும்போது அந்த அசைவு அந்த நிகழ்வு உங்களை ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொண்டு போய் நிறுத்தும் சொல்கிறேன். இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க. நீங்கள் உங்கள் துக்கத்திலேருந்து வெளியே வரத்துக்கணும்னா கடவுள் உங்களுக்காக வேலை செய்ய தயாராக இருக்கார். ஆனால் உங்களுடைய ஃப்யூச்சருக்காக உங்களுடைய பிளான் என்ன வச்சுருக்கீங்க, உங்களுடைய மேப் என்ன, உங்களுடைய ப்ளூ பிரிண்ட் என்ன, உங்கள் வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் சிந்தித்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே சென்றடைய முடியும். கடவுளாலே உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியாதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது நீங்கள் அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறதுனால தான். ஸோ கடவுள் வேலை செய்ய தயாராக இருக்கிறாரு. ஆனால் அதுக்கான ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் உருவாக்காத வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க. எவ்வளோ கடன் வந்தாலும் அங்கே தான் இருப்பீங்க. எவ்வளோ பணம் வந்து அதை அடைச்சாலும் மறுபடியும் ஒரு கடன் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை ப்ளூ பிரிண்ட்டாக எடுங்க, ஒரு நோட்டு வாங்கி எழுதுங்க. கடனை தவிர உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவைப்படுதுன்னு எழுதுங்க, அதை நம்புங்க, எழுதி ஒட்டுங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ வீட்டிலலாம் எழுதி ஒட்டுங்க. இது உண்மையாகவே நடந்திருக்கு, நடக்கும். கடவுள் உங்களுக்காக வேலை செய்ய ஆசைப்படுறாரு, விரும்புகிறாரு, உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க. மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.